ஒரு மனிதன் அறிவியல் வளர்ச்சிக்காக எவ்வளவு தூரம் போக முடியும்? மெடிசின், சைக்காலஜி, மிலிட்டரி ரீசர்ச், இந்த 3 பேர்ல உலக வரலாற்றிலேயே மிகவும் டிஸ்டர்பிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்தது. அதில் சில மக்களை மென்டலி டெஸ்ட்ராய் பண்ணிச்சு, சில உயிரையே எடுத்துச்சு. இன்னும் ஷாக்கிங் என்னன்னா, இதெல்லாம் கிரிமினல்ஸ் பண்ணதில்ல. சயின்டிஸ்ட்ஸ், கவர்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டீஸ். இன்று ஹிஸ்டரிஸ் மோஸ்ட் ப்ரூட்டல் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கலாமாங்க. ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் 1971. அமெரிக்கால இருக்கும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஒரு சைக்காலஜிஸ்ட் பிலிப் ஜிம்பார்டோ ஒரு டேஞ்சரஸ் கொஸ்டின் கேட்க நினைச்சாரு. ஒரு சாதாரண மனிதனுக்கு பவர் கொடுத்தா அவன் குரூவலா மாறுவானா? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க 24 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவர்கள் ரேண்டமா 2 குரூப்பா பிரிக்கப்பட்டாங்க. ஒரு குரூப் பிரிசனர்ஸ், மற்றொரு குரூப் கார்ட்ஸ். ஆரம்பத்துல அது ஒரு சிம்பிள் ரோல் பிளே மாதிரி தான் இருந்தது. ஆனா சில மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. கார்ட்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபேக் பவரை ரியலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிசனர்ஸை இன்சல்ட் பண்ணினாங்க, ஸ்லீப் டிப்ரைவ் பண்ணினாங்க, சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பிரிசனர்ஸ் மென்டல் பிரேக் டவுனுக்கு போயிட்டாங்க. அவர்கள் இது எக்ஸ்பெரிமெண்ட்னு மறந்துட்டாங்க. அவர்கள் உண்மையிலேயே பிரிசனர்ஸ் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 வாரம் நடத்த பிளான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் 6 நாள்லயே ஸ்டாப் பண்ணப்பட்டது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டெரிஃபையிங் ட்ரூத்தை காட்டிச்சு. பவர் மனிதனை சில நேரம் மான்ஸ்டரா மாற்றிடும். லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 1920. சைக்காலஜிஸ்ட் ஜான் வாட்சன் ஒரு பேபி மேல் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினார். அந்த பேபிக்கு பெயர் லிட்டில் ஆல்பர்ட். ஆரம்பத்துல ஆல்பர்ட் ஒரு ஒயிட் ரேட்டை பார்த்து சிரிச்சான். ஃபியர் இல்ல, அழுகை இல்ல. ஆனா சயின்டிஸ்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் ரேட் காமிக்கும்போது ஒரு டெரிஃபையிங் லவுட் சவுண்ட் உருவாக்குனாங்க. கொஞ்ச நாளில் ஆல்பர்ட் ரேட்டை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஷாக்கிங் விஷயம் நடந்தது. ரேட் மட்டும் இல்ல, ஒயிட் ஃபர் இருக்கும் எந்த ஆப்ஜெக்ட பார்த்தாலும் அவன் பயப்பட ஆரம்பிச்சான். சயின்டிஸ்ட்ஸ் ஒரு மனிதனின் ஃபியரை ஆர்டிஃபிஷியலா உருவாக்க முடியும் என்பதை காட்டினாங்க. ஆனா ஒரு கொஸ்டின் இன்னும் இருக்கு. அந்த ஃபியர் ஆல்பர்ட் மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டதா? யாருக்கும் தெரியாது. டஸ்கீகி எக்ஸ்பெரிமெண்ட் 1932. அமெரிக்கா. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புவர் மக்கள் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் என்று நினைத்து ஒரு ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணினாங்க. ஆனா அது ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் இல்ல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அவர்களுக்கு ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ் இருந்தது. சயின்டிஸ்ட்ஸ் அந்த டிசீஸ் எப்படி ஸ்லோலி மனித உடலை டிஸ்ட்ராய் பண்ணுது என்பதை அப்சர்வ் பண்ண நினைத்தாங்க. பல வருடங்களுக்குப் பிறகு அந்த டிசீஸ்க்கு கியூர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா சயின்டிஸ்ட்ஸ் அந்த பேஷண்ட்ஸ்க்கு கியூர் இருப்பதை சொல்லவே இல்ல. பலர் இறந்தாங்க. சிலருடைய குடும்பத்திற்கும் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆனது. 40 வருடங்களுக்கும் மேலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சீக்ரெட்டா நடந்தது. உலகம் இத தெரிஞ்சப்போ அதிர்ச்சி அடைந்தது. சயின்ஸ் மனிதத்தன்மையை மறந்தால் அது ஹாரராக மாறும். கோல்ட் வார் காலம். அமெரிக்காவும் சோவியட் யூனியனும் மைண்ட் கண்ட்ரோல் டெக்னாலஜி டெவலப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல CIA ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது, MK அல்ட்ரா. இந்த ப்ராஜெக்ட்ல சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷன், ஹிப்னாசிஸ், ட்ரக் டெஸ்டிங் இப்படி பல டேஞ்சரஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டதாம். சில ரிப்போர்ட்ஸ் படி பீப்புள் அன்னோயிங்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்டதாக கிளைம்ஸ் இருக்கு. பிறகு பல டாக்குமெண்ட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதால் ஃபுல் ட்ரூத் இன்னும் மிஸ்ட்ரியா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர்,
கவர்ன்மெண்ட்ஸ் கூட மனித மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படும். சோவியட் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். இன்டர்நெட்ல மிகவும் டிஸ்டர்பிங்கா பேசப்படும் ஸ்டோரிகளில் ஒன்று. ஸ்டோரி படி ரஷ்யன் ரீசர்ச்சர்ஸ் சிலரை பல நாட்கள் தூங்காமல் வைத்தார்களாம். ஒரு ஸ்பெஷல் கேஸ் யூஸ் பண்ணி அவர்களை அவேக்கா வைத்ததாக கூறப்படுகிறது. டேஸ் பாஸ் ஆக அந்த சப்ஜெக்ட்ஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸ்டோரி கிளைமாக்ஸ்ல அவர்கள் மனிதர்களைப் போல இல்லாமல் மாறினார்கள் என்று இன்டர்நெட் லெஜெண்ட்ஸ் சொல்லுது. ஆனா இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த ஸ்டோரி அஃபிஷியலி ப்ரூவன் இல்ல. பலர் இத இன்டர்நெட் ஹாரர் லெஜெண்ட்னு பிலீவ் பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஒரு டெரிஃபைங் ரியாலிட்டிய காட்டுது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதிகமா வளரும்போது ஹியூமனிட்டி சில நேரம் பின்னாடி போயிடும். ஹிஸ்டரி புக்ஸ்ல எல்லா ஹாரர்ஸும் எழுதப்படாது. சில சீக்ரெட்ஸ் லாக்ட் ரூம்ஸ்குள்ளேயே இறந்து போயிடும். ஆனா ஒரு குவெஸ்சன் மட்டும், இப்போ கூட இது போல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உலகத்துல எங்காவது நடக்குதா? இஃப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ, subscribe. Because the darkest stories in history are still waiting.